ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் கறி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தியோ பூரியோட வச்சு சாப்பிடவும் டேஸ்டியான இந்த முருங்கைக்காய் கறியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முருங்கைக்காய் வாங்கினா சாம்பார் பொரியல்னு தான் செய்வோம். இந்த மாதிரி முருங்கைக்காய் கறி ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த ரெசிபியை திரும்பவும் செய்வீங்க. இப்போ இந்த டேஸ்டியான முருங்கைக்காய் கறியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் கறி செய்கிறதுக்காக நான் ஒரு 3 முருங்கைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது இருக்கட்டும். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதோடவே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துறோம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியோடவே ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ முருங்கைக்காய் கறி ரெடி பண்ணிக்கலாங்க. அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ முருங்கைக்காய் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம கறி செய்கிறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் முருங்கைக்காவை நல்லா வதக்கிட்டேன். வெளியே எடுத்துடலாம். முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்குவோம். அந்த ஆயில்லையே நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மசாலோடவே கலந்து விட்டுருவோம். 1 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம கறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வச்சுருந்தேங்க. இடையில கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும்
முருங்கைக்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.